ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எக்ஸாமுக்கு என்ன எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. ஓகேவா? அடுத்த சனிக்கிழமை வந்து நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் அடிக்கிறீங்கனாலும் சரி, இங்கிலீஷில் லோயர் அடிக்கிறீங்கனாலும் சரி, இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ வந்து செட் பண்ணுறோம், எவ்வளோ லைன் ஸ்பேஸ் விடுறோம், ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு போகணும். மிஷினில் எவ்வளோ செட் பண்ணணும், எதால் வந்து லெட்டர்லாம் மைனஸ் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செட் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓவராலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் லாஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ தமிழில் லோயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டு ஸ்பீடு வந்து அடிப்பீங்க. ஓகேவா? பாருங்கள், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்பீடு எவ்வளோவில் வச்சு அடிக்கணும்னா 2 லைன் ஸ்பேஸ். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் ஸ்பேஸில் வச்சு இந்த கேப் இந்த லைனில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 2 லைன் ஸ்பேஸ். சரியா? இதில் வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். மேலே மிஷினில் எப்படி நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1 2 அப்படின்னு சொல்லி 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் 2ல் வச்சு அடிக்கணும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் எவ்வளோவில் வச்சு அடிக்கணும்? 2ல் வச்சு அடிக்கணும். சரியா? ஸ்பீடு 10லேருந்து 65 செட் பண்ணிக்கணும். 2 லைன் ஸ்பேஸில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி லெட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10லேருந்து 60 டிகிரி வைக்கணும். 50ஆல் மைனஸ் பண்ணணும். பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா 50ஆல் வந்து மைனஸ் பண்ணணும். சரியா? பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் லெட்டரு. இங்கே வந்து மிஷினில் அதே மாதிரி தான். இது வந்து 1 லைன் ஸ்பேஸில் வந்து வச்சுக்கணும். 10லேருந்து 60 டிகிரி வச்சுக்கணும் லெட்டரு. 50ஆல் வந்து மைனஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்டர் வந்து அடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு அப்படின்னா 10லேருந்து 65 டிகிரி வைக்கணும். மிஷினில் 10லேருந்து 65 டிகிரி வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு 55ஆல் மைனஸ் பண்ணும். எதால் மைனஸ் பண்ணும்? 55ஆல் மைனஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி தான் அடிக்கணும். நான் சொன்னல, இதிலிருந்து இது வரைக்கும் எத்தனை டிகிரி? 10லேருந்து 65 டிகிரி வைப்பீங்க. இது சென்டரில் எத்தனை லைன் வரும் அப்படின்னா 55 லைன் வரும். இந்த கோடு 55 கோடு அடிப்பீங்க. அதனால் மைனஸ் பண்ணுறது எல்லாமே 55ல் மைனஸ் பண்ணும். ஹெட்டிங் அடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து லைன் போட்டுடணும். இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்கணும்? 2 லைன் ஸ்பேஸ் இருக்கணும். இது அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே கரெக்டாக அடித்து கீழே லைன் போட்டு இங்கே வந்து பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வந்து முடிஞ்சது. சரியா? இன்னொரு லெட்டர் கூட நீட்டாக அடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து லெட்டர் வந்து அடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? ஸ்பீடுக்கு எவ்வளோ அடிக்கணும்? 10லேருந்து 65 டிகிரி அடிக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கணும். லெட்டர் அப்படின்னா 10லேருந்து 60 டிகிரி 50ஆல் மைனஸ் பண்ணும். ஸ்டேட்மெண்ட்னா 10லேருந்து 65 55ஆல் மைனஸ் பண்ணும். சரியா? ஸ்பீடுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரே டிகிரியில் தான் வைக்கணும். லெட்டருக்கு மட்டும் 10லேருந்து 60 வந்து வைப்போம். அதுவே இந்தாண்ட வாங்க, இங்கிலீஷ் லோயர் அப்படின்னா ஸ்பீடுக்கு 10லேருந்து 70 டிகிரி வைப்பீங்க. ஸ்பேஸ் வந்து 2 லைன் ஸ்பேஸ் இருக்கும். அதுவே லெட்டர் அப்படின்னா 10லேருந்து 70 டிகிரி வைப்பீங்க. ஓகேவா? 3 லெட்டர் அடிப்பீங்க. என்ன லெட்டர்? பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர், ப்ரொஃபஷனல் லெட்டர்னு சொல்லிட்டு 3 லெட்டர் அடிப்பீங்க. 3 லெட்டருக்குமே எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? லெட்டர் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறது 60ஆல் தான் மைனஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 75 டிகிரி அடிக்கணும். ஓகேவா? 75 டிகிரி வைக்கணும். 65ஆல் மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 65, இங்கே வந்து 55. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நல்லா இப்பயே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. இங்கே ஸ்பீடுக்கு எவ்வளோ வைக்கும்? இங்கே ஸ்பீடுக்கு இங்கிலீஷ்னா 10லேருந்து 70, லெட்டருக்கு 10லேருந்து 70, ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10லேருந்து 75. அதுவே இங்கே தமிழ் அப்படியே மாறும். ஸ்பீடுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒன்றா வரும், லெட்டருக்கு வேறு மாதிரி வரும். இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்பீடுக்கும் லெட்டருக்கும் ஒரே மாதிரி வரும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி வரும். ஓகேவா? இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் ஹையருக்கும் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். அங்கே போயிட்டு ஐயோ 50ல் மைனஸ் பண்ணுமா, ஐயோ 75ல் மைனஸ் பண்ணுமா, 50 என்னதான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் இந்த டவுட் வந்து வரும். அதனால் எழுதி வச்சு ஒரு 2 3 டைம் 4 டைம்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, தமிழ் ஹையருக்கும் அதே தான். இங்கிலீஷ்க்கு என்ன அடிச்சிங்களோ அதே தான் தமிழையும் அடிப்பீங்க. 10லேருந்து ஸ்பீடுக்கு 65 வைக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் விடணும். அதே தமிழ் ஹையருக்கு 2 லைன் ஸ்பேஸ் வந்து எதுக்கு விடணும் அப்படின்னா 10லேருந்து 65 டிகிரி வைக்கிங்க. 1.5 ஸ்பேஸ் வந்து விடுவாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விடுவாங்க? 1.5 ஸ்பேஸ் விடுவாங்க. ரெண்டுக்குமே 1.5 லைன் ஸ்பேஸ் தான் விடுவாங்க. லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லெட்டர் இருக்கும். லெட்டருக்கு எவ்வளோ? 10லேருந்து 60 டிகிரி வைக்கணும். 50ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 65 டிகிரி மைனஸ் 55. இங்கே பாருங்கள், தமிழுக்கு லோயருக்கு என்ன வச்சிங்களோ அதே தான் தமிழ் ஹையருக்கு வரும். ஸ்பீடில் மட்டும் தான் ஒரு சேஞ்சஸ். என்ன அப்படின்னா 1.5 லைனில் வச்சு வந்து அடிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஹையரும். ஸ்பீடுக்கு வந்து 10லேருந்து 70 டிகிரி வைக்கணும். 1.5 லைன் ஸ்பேஸில் வைக்கணும். ஓகேவா? எவ்வளோப்பா? 1.5 லைன் ஸ்பேஸு.
இதுதான்ப்பா 1.5 லைன் ஸ்பேஸு. நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் 1.5 லைன் ஸ்பேஸு. சரியா? நெக்ஸ்ட்டு 10லேருந்து 70 டிகிரி எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு வைக்கணும். லெட்டரில் 7 மாடல் இருக்குது. 7 மாடலில் எப்படி அடிக்கணும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போயிருங்க. சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அஃபிஷியல் லெட்டர்னால் எப்படி அடிக்கணும், டெமி அஃபிஷியல் லெட்டர், இது வந்து செயின் மாடல். ஓகேவா? லெட்டருக்கு எவ்வளோ 10லேருந்து 70 டிகிரி வைக்கணும். 60ஆல் மைனஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லெட்டர் வந்து இப்படி நீட்டாக வந்து அடிக்கணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 10லேருந்து 75 டிகிரி வைக்கணும். 65ஆல் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே ஆன்லைன் ஸ்பேஸ் தான். லெட்டருக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்பயுமே ஆன்லைன் ஸ்பேஸில் தான் நீங்கள் வந்து மிஷினில் செட் பண்ணிட்டு வந்து அடிக்கணும். சரியா? இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்பீட் அப்படின்னா 1.5 தமிழில், இங்கிலீஷையும் 1.5 ஸ்பேஸில் வைக்கணும் ஹையருக்கு. அது இங்கிலீஷ்னா 2 லைன் ஸ்பேஸில் வைக்கணும். சரியா? லெட்டருக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் ஸ்பேஸில் வச்சு அடிப்போம். அதே மாதிரி ஸ்பீடுக்கு இங்கே எவ்வளோ அடிக்கிறோம், இங்கே எவ்வளோ அடிக்கிறோம், இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தமிழ் ஹையர் வந்து இங்கிலீஷ் ஹையரும் அப்படியே ஈஸியாக இதை வச்சே நம்ம வந்து அடிச்சிடலாம். சரியா? இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் தமிழ் ஹையரில் இருக்கும். இங்கே ஸ்பீடு மட்டும் தான் ஸ்பேஸ் வந்து மாறும். சரியா? அதான் 1.5 ஸ்பேஸ், 1.5 லைன் ஸ்பேஸ். ஓகேவா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூப்பா.